Hi, this is Hema from Good Luck Fashion Institute. So, இன்னைக்கு 34 சைஸோட front part தான் பார்க்க போறோம். So, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 0 to 1. So, இங்க இருந்து இங்க 0 to 1 full length. நம்மளோட blouse length நம்ம என்ன எடுக்கிறோமோ so அந்த full length minus 1. இப்போ என்னோட full length வந்து பாத்தீங்கன்னா 14 minus 1 13. So, இங்க இருந்து இங்க 13 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து இங்கே 13 inches. இதுக்கு எக்ஸ்ட்ராவா சீம் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம், எக்ஸ்ட்ரா எந்த அலவன்ஸும் கொடுக்க வேண்டாம். உங்களோட பிளவுஸ் லென்த் என்னவோ அதுலேருந்து 1 inch நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை அப்படியே டேரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னோட நெக் வித் 3 inches எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் வித் வந்து 2.5 inches எடுத்திருக்கேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 inch வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே 3 ஷோல்டர் வித் 2.5 + 1/2 inch. இப்போ உங்களுக்கு ஷோல்டர் வித் வந்து 2 inch வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 2 inch கொடுத்துக்கலாம். நெக் வித்ல நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ நீங்க டைரக்டா வந்து நெக் வித் 3 inch எடுத்துக்கோங்க அண்ட் ஷோல்டர் வித் என்ன கொடுக்க போறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. பிளஸ் நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு 1/2 inch நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலா உங்களுக்கு இங்க என்ன வருதோ இப்போ நான் எடுக்கும் போது எனக்கு இங்க 6 வந்துச்சு. இப்போ நீங்க 2 inches ஷோல்டர் வித் எடுத்தீங்கன்னா 5.5 வரும். 0 to 2 6 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷோல்டரோட அளவு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்மளோட பேஜில் ஷோல்டர் கால்குலேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக உங்களுக்கு ஃபார்முலா மூலமா சொல்லி கொடுத்துருப்போம். அது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படின்னா 3 inches நெக் வித்து 2.5 inches ஷோல்டர் வித்து அண்ட் இங்கே அந்த ஷோல்டர் வித்து அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த 1/2 inch ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து கால்குலேஷன் போடுறது வராமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சில பேருக்கு டவுட் வரலாம், இப்போ நெக் வித்து நம்ம 3 inches எடுக்கிறோம், இது எல்லாருக்குமே வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆட்களுக்கு வந்து அது 3 inches அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 32 சைஸ் இருக்காங்க அப்படின்னா 30 32 அதுக்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு இந்த நெக் வித் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 inches எடுத்துக்கோங்க. 32ல இருந்து 32க்கு மேலே 34 36 38 40 இந்த 40 வரைக்கும் இருக்கவங்களுக்கு 3 inches எடுத்துக்கோங்க. above 40 inchesக்கு மேல போறாங்க அப்படின்னா வந்து 3.5 inches எடுத்துக்கோங்க. இதுவே ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கும். இதனால ஷோல்டர் ஃபால் ஆகுறதோ இல்ல வந்து நெக் வந்து லூஸா வர்றதோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. ஸோ ஒருத்தருக்கும் நீங்க வந்து செஸ்ட் வச்சு நெக் வித்து வச்சு நீங்க வந்து இந்த நெக்கை வந்து நீங்க கால்குலேட் பண்ணும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்ன எடுக்கிறதுனே தெரியாம அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுவீங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஷோல்டர் ஈஸியா புரியும். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ நீங்க இங்க ஷோல்டரை மார்க் பண்ணிருப்பீங்க இல்லையா, அது நீங்க இங்க என்ன எடுத்திருக்கீங்களோ அது அப்படியே இங்க எடுத்துக்கோங்க. இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ம் ஹோல் எப்படி மார்க் பண்றது, எனக்கு ஹார்ம் ஹோல் கரெக்டாவே வர மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் எனக்கு வந்து அந்த சுருக்கம் வருது, இந்த மாதிரிலாம் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இங்க ஷோல்டர் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அது அப்படியே இங்க எடுங்க. இப்போ 6 எடுக்கிறீங்கன்னா அதே 6 இங்க எடுங்க. 5.5 எடுக்கிறேன்னா அதே 5.5 எடுங்க. இப்போ நான் ஒரு பிளவுஸ்ல எனக்கு ஷோல்டர் வித் நான் 2.5 எடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கேன், இன்னொரு பிளவுஸ்ல எனக்கு 2 inches போதும். ஸோ அந்த மாதிரி நான் மாத்தும் போது நான் இங்க கரெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கரெக்ட் பண்ணணும். இங்க நீங்க 6 எடுத்தீங்கன்னா இதுவும் 6 கொடுங்க. இங்க வந்து நீங்க 5.5 எடுத்தீங்கன்னா 5.5 எடுங்க. இங்க நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அது அப்படியே நீங்க இங்க எடுத்தாதான் உங்களோட ஷோல்டர் வந்து டிராப் ஆகாது, கரெக்டா இருக்கும். நீங்க இங்க மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட நெக்கு கிட்டயும் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சிலருக்கு இப்ப நான் எப்படி சொல்றேன்னா ஒரு 80% இது வந்து கரெக்டா இருக்கும். ஒருத்தர் 2 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் வர இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஹார்ம் ஹோல் கிட்ட டைட் வரலாம், அந்த பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி வரலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 inch அது கூட எடுத்துக்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோல யாருக்கு அந்த மாதிரி வருதோ அவங்களுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ இங்க இருந்து இப்ப நான் மேலே எடுத்த 6 inches அப்படியே நான் இங்க எடுத்துக்கிறேன். 2 to 3 சேம் 6 inches எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் 6 inches எடுத்துக்கிறேன். ஸோ இது 3 அண்ட் இது 4. 0 to 4 ஆல்சோ 6 inches. ஸோ இங்கேயும் 6 inchesனா அப்போ இங்கேயும் 6 inches. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கணும். இது எல்லா சைஸ்லயும் இப்போ கிட்ஸுக்கு நீங்க ஃப்ராக் ஸ்டிச் பண்றீங்க, பெரியவங்களுக்கு பிளவுஸ்ல இருந்து எல்லா பேட்டர்ன்ஸுக்குமே உங்களுக்கு வந்து நீங்க ஸ்கொயரா எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்கொயரா வந்து டிரா பண்ணதுக்கு அப்புறம் செஸ்ட், ஸோ இங்க உங்களுக்கு 4 கிடைச்சிருக்கும். 4 to 5. ஸோ இங்க இருந்து இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் divided by 4 plus 1.5 inches வந்து சைடு ஸ்டிச் பண்றதுக்காக நம்ம மார்க் பண்றோம். ஸோ இப்போ இந்த செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 34 சைஸ், உங்களோட செஸ்ட் சைஸ் வந்து 34 இருக்கு. ஸோ உங்களோட அடுத்த சைஸ் எடுத்துக்கோங்க 36.
ஸோ 36 டிவைடட் பை 4. எதுக்காக அடுத்த சைஸ் நான் எடுக்க சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 34 எடுக்கும்போது நீங்க அப்படியே கரெக்டா இருக்கும். அந்த அளவில் நீங்க அப்படியே எடுத்து பிளவுஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்காது, டைட் ஃபிட்ல இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று எனக்கு பிடிக்குது, சரியா இல்லை, கப் ஷேப் கரெக்டாக உட்காரல அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா நம்மளோட பாடியில கொஞ்சம் லூஸ் இருந்தாதான் அந்த பிளவுஸ் போய் கம்ஃபர்டபுளா உட்காரும். ஸோ அது வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈஸ் அலவன்ஸ் நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 inches கொடுக்கணும். இந்த 2 inches கொடுக்கும்போது நம்ம டிவைட் பண்ணிட்டு கொடுக்கணுமா இல்லை டிவைட் பண்றதுக்கு முன்னாடி கொடுக்கணுமாங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, நீங்க என்ன சைஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு அடுத்த சைஸ். இப்போ 34 சைஸ் நீங்க எடுத்துருக்கீங்கன்னா 2 inches ஆட் பண்ணி 36 வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அந்த 36 4ஆல டிவைட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ 4ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 9 inches கிடைக்கும். ஸோ பிளஸ் இந்த சைட் சீம் அலவன்ஸ் 1.5 inches ஆட் பண்ணி 10.5 inches நம்ம வந்து இங்க இருந்து இங்க மார்க் பண்ண போறோம். ஸோ இங்க இருந்து இங்க 10.5 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 4 to 5 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 1 to 6 வேஸ்ட் ரவுண்டு. இப்போ நம்ம இடுப்போட ரவுண்டு நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே எடுத்துட்டு டிவைடட் பை 4ஆல டிவைட் பண்ணும். ஸோ இப்போ இங்க ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோமே, இங்க ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தேவையில்லை. ஏன்னா இடுப்பு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிட்டா உட்காரணும். அங்க வந்து கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் நம்ம வந்து பிளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்கம்ஃபர்டபிள் இருக்கும். ஸோ அதனால நம்மளோட வேஸ்ட் என்ன அளவு எடுக்கிறோமோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து 4ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பிளஸ் 1.5 inches வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்குறீங்க, பிளஸ் 3 inches டாட். இப்போ டாட்டுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா 3 inch கொடுக்கணும். இந்த 1.5 inches வந்து பாத்தீங்கன்னா சைடு ஸ்டிச் பண்றதுக்கான சீம் அலவன்ஸ். இந்த 3 inches வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல கப் ஷேப்புக்கு டாட் பிடிக்கிறதுக்காக அந்த 3 inches கொடுக்குறோம். ஸோ இப்போ வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 30 டிவைடட் பை 4 7.5 பிளஸ் 1.5 inches ஆட் பண்ணிக்கலாம் சீம் அலவன்ஸை 9 பிளஸ் 3 inch டாட்டு. ஸோ ஆட் பண்ணா 12. ஸோ இங்க இருந்து இங்க நம்ம 12 inches எடுத்துக்கிறோம். ஸோ இங்க இருந்து இங்க 12 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ம் ஹோல் ட்ரா பண்றதுக்கு 7 is மிட் பாயிண்ட் ஆஃப் 2 to 3. இந்த 2க்கும் 3க்கும் மிட் பாயிண்ட் வந்து நம்ம 7 எடுத்துக்கிறோம். ஸோ இதுல இருந்து அப்படியே ஒரு 45 degree ஆங்கிளுக்கு ஒரு இந்த கார்னர்ல இருந்து ஒரு லைன் ட்ரா பண்றீங்க, ஒரு 1 inch மார்க் பண்றீங்க. இதுல இருந்து அப்படியே இந்த மிட்ல இருந்து 1 inch மீட் பண்ண மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கிறீங்க. ஸோ நம்மளோட ஆர்ம் ஷேப்பை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு டெப்த்து கொடுத்து கட் பண்ண மாட்டேன். ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் டெப்த்து கொடுத்து கட் பண்ண மாட்டேன். யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த டெப்த்து கொடுத்து கட் பண்ணுறதெல்லாம் யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் பேக்குக்கு என்ன ஹார்ம் கர்வ் எடுக்கிறீங்களோ அதையே ஃப்ரண்ட்டுக்கு கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சுருக்கம் வருது, ஹார்ம் கிட்ட எனக்கு சுருக்கம் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, லூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நம்மளோட ஷார்ட்ஸ்லேயே ஃப்ரண்ட் ஹார்ம் எப்படி டெப்த்து கொடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை போயிட்டு எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நெக் மார்க் பண்றதுக்காக இங்க இருந்து 0 to 8 2.5 inches நான் வந்து எடுக்கிறேன். ஸோ 2.5 inch எடுக்கிறேன். இங்க இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 2.5 inch. நம்ம நெக் வித் வந்து பாத்தீங்கன்னா 3 inches கொடுத்துருந்தோம். ஆனா இப்போ வந்து நம்ம 2.5 inches தான் எடுக்கிறோம். ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டு ½ inchக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸோட சேர்த்து தான் நம்ம வந்து நெக் வித் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணும்போது நம்ம பண்ணோம். ஸோ அதனால 0 to 8 வந்து 2.5 inches எடுக்கிறோம். 0 to 9 ஃப்ரண்ட் நெக்கோட டீப் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5.5 inches நான் எடுக்கிறேன். ஸோ 5.5 inches மார்க் பண்ணிட்டு இங்கே இடம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 3 inches எடுக்கணும். ஸோ இங்கேருந்து இங்கே நம்ம 2.5 எடுத்தோம்னா இங்கே வந்து 3 inches எடுத்துக்கணும். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இங்கே நீங்கள் நெக்கு டீப் எடுத்துட்டு இங்கே நெக்கோட வித் 2.5 inches எடுத்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கர்வ் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நெக் ஷேப் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. நெக் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 to A அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே A 3 inches. ஸோ இங்கேருந்து A to B 3 inches. ஸோ இங்கேருந்து இங்கே 3 inches எடுக்கிறீங்க, இங்கே 3 inches எடுக்கிறீங்க. அப்புறமா C is மிட் பாயிண்ட் ஆஃப்
A and B. ஸோ ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் சி எடுத்துக்கிறீங்க. C to D 3 inches. ஸோ இங்கேருந்து இங்கே 3 inches எடுத்துக்கிறீங்க. இது D. இந்த ஏவையும் டியும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பியும் டியும் ஜாயின் பண்ணுற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு டியில் இருந்து இந்த பக்கம் உங்களோட ஃப்ரண்ட் நெக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லைனில் 1.5 inches எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹார்மோல ஃபேஸ் பண்ண லைனில் 2 inches எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களோட டாட் மார்க்கிங். ஸோ சென்டர் டாட் நம்ம எடுக்கிறதுக்கு 1 to A 3 inches எடுத்திருக்கோம். A to B வந்து 3 inches எடுத்திருக்கோம். சி மிட் பாயிண்ட் எடுத்திருக்கோம். அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மேலே வந்து டி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஏவையும் டியும் ஜாயின் பண்ற லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பியும் டியும் ஜாயின் பண்ற லைன் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ண லைன்ல நெக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்க இடத்துல 1.5 inches எடுத்திருக்கோம். ஹார்மோல ஃபேஸ் பண்ண இடத்துல 2 inches நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு கப் சைஸ் சின்னதா வரணும் இல்லை இதை விட பெருசா வரணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வீடியோல சின்ன கப் சைஸ் எப்படி ட்ரா பண்றது, இதை விட பெரிய கப் சைஸ் எப்படி ட்ரா பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அண்ட் இதெல்லாம் எத்தனை பேருக்கு போடலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு டீடைலா நான் நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இந்த லைனை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்க இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. கீழே 1/2 inch எடுத்து இந்த லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 inch இருக்கணும் இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு சென்டர் டாட்டு. அண்ட் ஹார்மோல் டாட் ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கர்வ் இந்த 45 டிகிரியில் மிட் பாயிண்ட் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த கர்வ் இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணக்கூடாது. சில பேருக்கு அது அப்படியே கரெக்டாக வந்து உட்காரும், ஆனால் சில பேருக்கு வந்து அப்படி உட்காராது. அதனால நீங்கள் இதை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமே, இதிலே எடுத்துகிட்டு போய் நம்ம ஹார்மில் ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ இந்த மிட் பாயிண்ட்டை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மிட் பாயிண்ட்டை எடுத்து இந்த 2 inch மார்க்கிங் எடுக்கணும். அதுக்கு அப்படியே கீழே 1/2 inch எடுத்து இதை எடுத்துக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 1/2 inch கீழே எடுக்கணும், மேலே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டாட்டுமே உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா எல்லாருக்குமே செட் ஆகுற விதத்துல உங்களுக்கு வந்து இந்த டாட் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே ஷேப் ட்ரா பண்ணணும். இந்த வி ஷேப் மாதிரி வரும் பிளவுஸ்க்கு. அதை ட்ரா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 to 10 அண்ட் 6 to 11 1.5 inches எடுத்துக்கோங்க. 1.5 inch எடுத்துக்கோங்க. இங்க இருந்து இங்க 1.5 inch, இங்க இருந்து இங்க 1.5 inch. ஸோ இது அப்படியே நீங்க வந்து இந்த சென்டர் சீல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேப் எப்படியே கட் பண்ணி எடுத்து டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட கப் ஷேப் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் ஏன் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸை நிறைய எடுக்கிறேன், இது எல்லாருக்குமே வந்து செட் ஆகுமா, இது யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் செப்பரேட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு வேற என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் கற்றுக்கணும், பிளவுஸை தாண்டி உங்களுக்கு வேற என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் கற்றுக்கணுமோ நீங்கள் அதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் மேக்ஸிமம் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.